नमस्ते लिंगरूपे नमस्ते महामाये नमस्ते सर्वशक्ति कोलापुरेसी मूकांबिके நல்ல நேரம் வந்தாச்சு, சீக்கிரம் முடி எடுத்து பாப்பாவை காது குத்து. ஐயா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன, என் பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது நினைச்சா? அதுக்கு இல்லைங்க ஐயா, நீங்க முதலாளி, கண்ணுமணி உங்க தோட்டத்து வேலைக்கார, இவருக்கு தாய் மாமா அந்தஸ்து கொடுத்து அந்யோன்யமா நடக்கிறீங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேங்க. நாச்சி, என்னைக்கு இவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பகச்சுக்கிட்டு என்னை இவளை ஒண்ணு சேர்த்து வச்சானோ அன்னைக்கே கண்ணுமணி என் குடும்பத்தில் ஒருத்தன் ஆயிட்டான். அவன் மகன் பொண்ணுமணி என் மருமகன் ஆயிட்டான். இல்லடா? ஐயா பாத்தீங்களா, நீங்க மருமகன் சொன்ன உடனே பொண்ணுமணி இவளை பொண்டாட்டி ஆக்கிட்டான். மாப்பிள, மொட்டை அடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூச்சி அழகு பார்க்கலாம். அங்க பாரு. காது குத்துனா தான் உங்க அத்தை மாதிரி அம்மா மாதிரி சிந்தாமணி போடுச்சுன்னு கிளா போட்டுக்க முடியும். கத்துனா வாய் புத்துடா. எப்பவும் நான் முன்னால இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா. இப்பவாவது அவன் முன்னாடி போகட்டும். கண்மணி, என்ன மன்னிச்சிடுறா. என் தங்கச்சி காப்பாற்ற முடியலடா. அப்படியெல்லாம் சொல்லாதடா. எல்லாமே என்னாலடா. அப்படியெல்லாம் சொல்லாத. பொண்ணுமணி, உன் மாமனுக்கு ஊத்து தண்ணி மாதிரி மனசுப்பா. அவன் சொத்துக்கும் அவன் காட்டுற பாசத்துக்கும் எல்லையே இல்ல. இதுவரைக்கும் உன் மாமனைய கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டா. இனிமே உன் மாமனையும் சிந்தாமணியும் நீதான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிறியா? கதிரேலும் கதிரேலும் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போடு, இல்ல தோலை உரிச்சு விடுவேன். மாமா, நீங்க என்ன பண்ணா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். டேய் நில்றா. நான் பள்ளிக்கூடம் போக முடியாது மாமா. பொன்மணி நில்றாங்கல்ல. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறியா? போறியா? சொல்லு. ஐயா, பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றானே, ஏனுங்க தடி அடிக்கிறீங்க? இவன் அப்பா காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு உழைச்சு உழைப்பதான் என் பொழப்பே நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா என் பண்ணமே நாரி போயிருக்கும். அவன் பட்ட பாட்டுக்கு பாய்ச்சிட்டுமா இவனை படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு சொல்லியா நீ? ஏன் பொண்ணுமணி, கவுண்டர் நல்லது தானே சொல்றாரு. பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதானப்பா. நீ சொன்னது கேட்க மாட்டேன், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எதுத்த பேசுறேன்? மாமா, டேய் டேய் பொண்ணு பொண்ணுமணி, மாமா அங்கே நில்லு. மாமா, நீ என்ன பள்ளிக்கூடம் போக சொல்லி அடிச்ச, நான் இதுல இருக்க பூச்சி மருந்தை உடைச்சு குடிச்சிடுவேன். இப்ப என்னடா பண்ணுவேன்? மாமா, இந்த மாதிரி பாட்டில் பருத்தி காட்டுல எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்?
வேண்டாடா. மாமா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். டேய் என்னடா கேட? எங்க அப்பா சாகுறப்ப உன் மாமனுக்கு ஒண்ணும் தெரியாது, மாமனி சிந்தாமணி நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செத்து போச்சே, உனக்கு தெரியும்ல? நீ போ, உங்க ரெண்டு பேரையும் நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். பொண்ணுமணி, டேய் மாப்பிள எங்கடா போனான் அவன்? ஏண்டா ரங்கசாமி, ஐயா நம்ம மாப்பிள பொண்ணுமணி எங்கடா காணோம்? இன்னைக்கு விசால கிளம்பிங்க. பொண்ணுமணி தம்பி கிளம்பி புளியமணி சந்தைக்கு போயிருக்குதுங்க. ஓ இன்னைக்கு சந்தை நாள்ல என்னமோப்பா, அவன் வண்டி கட்டி வெளியில போனா வீடு திரும்புற வரைக்கும் பயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஐயா கவலைப்படாதீங்க. பொண்ணுமணி சாட்டை எடுத்து வண்டியில ஏறி உட்கார்ந்தா சக்கரம் பாட்டு கட்டும், சந்தையே களை கட்டும் இல்ல. பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நெல்லு மணி, விதைச்சவ பொண்ணு மணி, விதை போடணும் போடணும் போடணும், உலகே பசியாரணும் ஆரணும். ஆடி பட்டம் ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. எங்கடா என் கற்பூர வெத்தல வாங்கிட்டு வர சொன்ன? பொண்ணுமணி அது ஏங்கடா இருக்கு, வரி போட்டு 100 டயர்ல வச்சிருக்கேன்டா. பொண்ணுமணி வெத்தல போடாம இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல, சீக்கிரம் எடுத்து வா. இதோ கொண்டு வந்துட்டேன். துவா துவா. கற்பூரத்து வெத்தலைய மென்னு தின்னு துப்பையில சொகமான ஓரம் பாட்டொன்னு ஊரும். கற்பூரத்து வெத்தலைய மென்னு தின்னு துப்பையில சொகமான ஓரம் பாட்டொன்னு ஊரும். அட மனுஷன் சேர்க்கும் பணம்தான் அது நிறைஞ்சா மாறும் குணம்தான். அட ஒருத்தன் வாங்கும் கடன்தான் அது உசுர வாங்கும் தினந்தா. கட்டெரும்பு தாங்கூட கூட்டம் கூடி வாழும் இங்கே, புத்தி கெட்டு நீ போன வாழ்க்கை என்னாகும். விதை போடணும் போடணும் போடணும், உலகே பசியாரணும் ஆரணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. நின்ற ஒண்ணுல பொண்ணுமணி 3 கட்ட 4 கட்ட 7 கட்டன்னு சொல்றாங்களே, நீ இப்ப இழுத்து பண்ண இதே மாதிரி நாட்டு கட்ட தானே? போடா, நாட்டு கட்ட இல்ல நெட்ட கூட்ட இல்ல, என் பாட்டுக்கு ஏதோ பாடுறேன், பேசாம கேட்டா முந்திரி கொட்டை. தந்தான தந்தான அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சு மெத்த சீதனமும், அடடா நீ கேட்டா நாடென்ன ஆகும். அஞ்சு விரல் மோதிரமும்
பஞ்சு மெத்த சீதனமும் அடடா நீ கேட்டா நான் என்ன ஆகும் ஒரு பொண்ணு கேட்கும் வரந்தா அவ புருஷ மனசில் எடந்தா அட ஒன்னா சேர்ந்து நடந்தா கருங்காடும் மேடும் தடந்தா இன்ப துன்பம் எல்லாமே ஒண்ணு போல எண்ணு உன்ன தந்ததுக்கு தானாக பெருமை பேசும் மண்ணு வெத போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா விளைஞ்சது நெல்லு மணி விதைச்சவ பொண்ணு மணி வெத போடணும் 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 உலகே பசியாரணும் ஆரணும் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா ஆமா என்ன நல்ல வேலை பேச யாருமே வரல இந்தா வந்தாச்சு ஏய் குஷாவிண்ணா இங்க வா கூப்பிட்டீங்களா தம்பி ஆமா இந்த பட்டம் நெல்லு என்ன விலைக்கு போகுது போன பட்டம் 150 ரூபாய்னு விலை நீங்க வச்சீங்க இந்த பட்டத்துக்கு 200 குறைஞ்சு விற்கப்படாத அந்த கமிஷன் மிரட்டானுங்கண்ணா யாரவன் அந்த மாரப்பதானுங்க அப்பதான் அவனுக்கு மூட்டைக்கு 25 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் பொண்ணு மணி விளை வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க மொத்தம் விளை வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரியாதோ அது தெரிஞ்சிருந்து மிரட்டானுங்கண்ணா நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்க எவனு 200 ரூபாய் குறைஞ்சு மூட்டை விற்க கூடாது நான் பெருசு மூட்டை 200 ரூபாய்க்கு விக்கிற 25 ரூபாய் கமிஷன் எனக்கு வெட்டுற இல்ல ஆட்டுறதுக்கு தலை இருக்காது ஜாக்கிரதை டேய் மூட்டை 200 ரூபாய்க்கு விக்கிற 25 ரூபாய் கமிஷன் ஒழுங்கா சொல்லியண்டா அந்த இடம் தான் எத்தனை தடவை சொல்றது பாத்து டேய் சடையாண்டி இந்த தடவை நம்ம நெல்லு குருசாமி அண்ணனுக்கு தான் விலை என்னன்னு சொல்லு ஒரு மூட்டை விலை 150 ரூபாய் எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்க ரொம்ப சந்தோஷமுங்க இந்தாப்பா எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஒரு மூட்டை விலை 150 பொண்ணு மணி சொல்லிருச்சு டேய் நான் வைக்கிற விலையை மாத்திரம் என்ன நடக்கும் தெரியும்ல குண்டக்க மண்டக்க பேசாத அண்ணன் இடது கைய ஓங்குனா வாயை இழுத்துக்கும்பா சொன்ன பொண்ணு மணி இடுப்பு ஒடிஞ்சு போச்சு பொண்ணு மணியா ஐயோ அடிடா